இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒளிப்பதிவை நேபாளத்திலிருந்து நான் எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். விசேஷமாக இந்த நாட்களில் நேபாள் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு கூட பிறப்பின் மகத்துவத்தை அறிவித்து வருகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, விசேஷமாக நேபாள் தேசத்திற்கு இயேசுவின் பிறப்பு மிகவும் சிறப்பு என்ற உயரிய நோக்கத்தோடு கூட நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். இன்று கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதுவரை இயேசுவை அறிந்திராத நேபாள் ஜனங்களை குறித்தும் நீங்கள் யோசிக்க வேண்டும். நேபாளுக்காய் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நேபாள் தேசத்திற்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிப்பது மாத்திரமல்ல, நேபாளுக்கு நீங்களும் வர வேண்டும். இந்த நாட்களில் நேபாள் தேசத்தில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. வேத புத்தகத்தினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்பை மிகவும் முன்னிறுத்தி சில காரியங்களை செய்து வருகிறோம். என்னுடைய எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், என்னோடு பேசுங்கள். நாம் இணைந்து நேபாள் தேசத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டலாம். இன்று நாம் இயேசுவின் பிறப்பை அனுசரிக்கும் இதே நேரம் நேபாளத்திலும் நம்முடைய மிஷனரிகள், நம்முடைய சபை மக்கள் பிறந்த பாலன் இயேசுவை ஆராதித்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை வாழ்த்து செய்தியாய் அறிவித்து கொண்டிருப்பார்கள். நேபாள் கிறிஸ்துமஸ் பரிசை வழங்கி கொண்டிருப்பார்கள், விநியோகித்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள்! நீங்கள் கர்த்தரால் கவனிக்கப்படுவீர்கள். காரணம், எங்கேயோ இருந்து கொண்டு நீங்கள் ஒரு மொழி தெரியாத, வழி தெரியாத, இங்குள்ள எந்த கலாச்சாரத்தோடும் ஒத்துப்போக முடியாத ஒரு தேசத்தில் இயேசுவை அறிவித்து கொண்டிருக்கும், சுவிசேஷத்தை விளம்பிக் கொண்டிருக்கும் என்னோடு, எங்களோடு, எங்கள் குழுவினரோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருப்பது பெரிய மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக அன்பின் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நேபாள் கிறிஸ்துமஸ் பரிசை வழங்குவதற்காக தரான் பகுதியில் உள்ள எங்களுடைய சபை கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற விசுவாசம் எனக்கு உண்டு. இன்று வரை கர்த்தர் அப்படிதான் நடத்தி இருக்கிறார். எத்தனையோ பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், கடினமான பாதைகளை தாண்டி பலகீனங்கள், இன்னுமாக பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், இப்படி என்ன வந்தாலும் நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற ஒரு விசுவாசம் எனக்கு உண்டு. ஆனால் இந்த செயல் திட்டங்களை பொறுத்தவரை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சில காட்சிகளை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். தரான் பகுதியில் இந்த காட்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். மிக அவசியம். இங்கே ஒரு 200 குடும்பங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் பரிசை அறிவிப்பது அல்லது கிறிஸ்துமஸ் பரிசை கொடுப்பது, இவர்களிடத்தில் இயேசுவின் பிறப்பை அறிவிப்பதனுடைய அவசியம் மிக முக்கியம். என்றாலும் இந்த பரிசு இவர்களுக்கு மிக முக்கியமாய் படுகிறது. காரணம், இங்குதான் நம்முடைய சபை கட்டுமான பணி வருகிற ஏப்ரல் மாதத்துக்குள்ள நாம் அதை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். எனவே அன்பு தேவ பிள்ளைகள், இந்த பகுதிக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதிகமான விலங்குகள் இருக்கக்கூடிய காட்டு பகுதி. இப்பொழுது 2 நாளைக்கு முன்பது கூட யானைகள் வந்து இறங்கி பயங்கரமான பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு இந்த கிராமத்தை குறித்து ஜெப குறிப்புகளை நான் சத்தியவாசகன் புத்தகத்தில் நான் பதிவு செய்திருந்தேன்.
இங்கே கல் போடப்பட்ட பிறகு ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அதாவது டாக்குமெண்ட் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தது. அதனால் கொஞ்சம் தாமதமானாலும் ஏப்ரல் மாதத்தில் இந்த சபையை நாம் கட்டி முடிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், இதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள். இதை நிறைய பேர் இதை விசாரித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று நான் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்து இந்த காரியங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னும் இங்கே கிடக்கிற காட்சிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இது முழுக்க முழுக்க காட்டுப்பகுதி. இந்த பார்டர் இது முடிஞ்ச உடனே மக்கள் குடியிருப்பு ஆரம்பிக்குது. 200க்கு மேலே 200க்கும் அதிகமான குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள். நமக்கு இந்த சபை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்று. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த இடத்திற்குள்ள இந்த சபை வருவதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த ஜனங்களிடத்தில் இருந்த அந்த பயம் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற செய்தி எவ்வளவு பெரிய முக்கியத்துவமோ, இயேசுடைய பிறப்பு இந்த வரலாற்றை 2ஆக பிரித்தது எவ்வளவு பெரிய சரித்திரமோ, அதுபோல இயேசுவனுடைய அந்த வல்லமை உள்ள நாமம், இயேசுடைய பரிசுத்த இரத்தம் இந்த பகுதிகளில் தெளிக்கப்படுகிறது. இந்த ஜனங்களுக்கு இயேசு அறிவிக்கப்படுகிறார். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஆராதிப்பதற்கும் அவரோடு கூட நடப்பதற்கும் அவரை அறிவிப்பதற்கும் இன்றைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பகுதிகளில் வரும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இந்த பகுதிகளில் உள்ள ஜனங்கள் எங்களை அதிகமாக நேசிப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய வீடுகளில் நல்ல உணவுகளை தருவார்கள். சில நேரங்களில் நான் இங்கே வரும் பொழுதெல்லாம் நினைக்கிற ஒன்று, தாயை போல தந்தையை போல நேசிக்கும் ஜனங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த சொந்தத்திற்கு, இந்த உறவிற்கு, இந்த ஒரு பெரிய பந்தத்திற்கான ஒரு அடித்தளம் இயேசுடைய சுவிசேஷம், இயேசுடைய பிறப்பு. இயேசு பிறந்தார் என்ற செய்தி இங்கே அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு பாருங்க, இந்த பகுதியில் உள்ள மக்கள் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் வருகிறார்கள். உங்க எல்லாருடைய அன்பையும் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த பணியை நாம செய்கிறோம். நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம், உங்கள் வீடுகளில் அந்த கிறிஸ்மஸ் கவர் இருக்கு, வாங்கி வச்சிருக்கிறீங்க. உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை நீங்கள் கொடுக்கலாம். ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 1000 செலவிட பிறந்தீங்களாம். அந்த பொருளை கொண்டு வந்து சேர்ப்பதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு மாவட்டங்களை தாண்டும் பொழுதும் அந்த ஒரு மாவட்டம் முடியும் போது அங்கே டாக்ஸ் பிரச்சனை, அதுக்கு சில காரியங்கள், இப்படி ரொம்ப பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வந்தாலும், நிறைய செலவுகள் ஆனாலும், ஒரே ஒரு காரியத்தை நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் இதை நம்ப வேண்டும், இதை பார்க்க வேண்டும். உங்களுடைய கரங்களையும் மனங்களையும் இந்த நேபாள் கிறிஸ்துமஸ் பரிசுக்காக நீட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களை மிக அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் தான் வழிகாட்டும் நட்சத்திரம். மார்க்கு 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த நேபாள் கிறிஸ்துமஸ் பரிசை குறித்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலரிடத்துல நாங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நிறைய கவர் வந்திருக்கு, நிறைய பேர் தொடர்பு கொள்ளுகிறாங்க, நிறைய ஊழியங்கள்ல இருந்து கவர் வந்திருக்குலாம் சொல்லுவார்கள். என்னுடைய ஒரே நம்பிக்கை, நான் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, உங்கள் வீடுகளில் நிறைய கவர் வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் பணக்காரர்கள் என்ற அர்த்தம் அல்ல. உங்க வீட்டில் நிறைய பேர் கேரள் பாட வருகிறாங்க, இல்லைன்னா நிறைய பேர் கவரை கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னா நிறைய பேர் உங்களிடத்துல உதவியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பெரிய மில்லினியர், பெரிய கோடீஸ்வரன் அப்படியெல்லாம் இல்லை. அது மாதிரி நினச்சிடாதீங்க. எந்த மரத்தில் நல்ல கனிகள் இருக்கோ அந்த மரத்தை தேடி தான் பறவைகள் வரும். எந்த ஒரு இடத்துல இனிப்பு இருக்கோ அதை தேடி தான் எறும்புகள் வரும். அது மாதிரி தான் எங்கே நல்ல குணமும் நல்ல பண்பும் தேவனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் இருக்கோ அந்த குடும்பத்தை தேடி தான் எல்லாரும் வருவாங்க. நான் சில நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் ரொம்ப ஒரு பயத்தோட ஒரு 100 ரூபாய் காணிக்க கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நான் சில வீடுகளுக்கு போகும் பொழுது அந்த வீடுகளில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் உட்கார்ந்துருப்பேன், அவங்க எழும்பி டீ இல்லைன்னா தண்ணி ஏதாவது எடுத்தாரேன்னு போவாங்க. அந்த நேரம் பார்த்தாச்சுன்னா எல்லா மினிஸ்ட்ரியில் உள்ள கலண்டர்ஸும் இருக்கும். டேபிளில் பார்த்தா பெரிய பெரிய ஊழியங்களில் உள்ள அந்த கவர்லாம் இருக்கும். ஸோ நான் என்னோடய இருதயத்துக்குள்ள முடிவு பண்ணிக்குவேன், இவங்க வீட்டில இருந்து 100 ரூபாய் கிடச்சுன்னா பெரிய விஷயம். அதுதான் என்னோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அப்போ தேவைகளும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அவங்க சரி நான் 5 குடும்பத்துக்கு உதவி செய்கிறேன்,
நீங்க எழுதிக்கோங்க, நான் வந்து 1 வீக்ல தந்துடுறேன்பாங்க. சிலர் நான் ஒரு ஃபேமிலிக்கு 1000 ரூபாய் தந்துடுறேன்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நான் பார்க்கும்போது ஒரு கட்டத்துல எனக்கு புரிந்த ஒரு காரியம், எவ்வளவு தேவைகள் என்பது பெரிதல்ல, எவ்வளவு பெரிய காரியம் என்பது பெரிதல்ல. எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு தேவைகள் நெருக்கங்கள் இருந்தாலும், அவர்கள் குடும்பத்திற்குள்ள தேவ பிரசன்னமும் தேவனுடைய தயவும் இருந்து அவர்களுடைய கண்களில, அவர்களுடைய பார்வைகளில, அவர்களுடைய இருதயங்களில நேபாள் என்ற தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாலே போதும், நிச்சயமாய் அவர்கள் இந்த ஊழியத்தை நேசிப்பார்கள். அந்த வகையில இன்னைக்கு நான் உங்களுக்கு வைக்கிற ரிக்வஸ்ட், தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு நட்சத்திரம். அன்றைக்கு அந்த நட்சத்திரம் இயேசு பிறந்தார் என்பதற்கு வழிகாட்டியது. இன்றைக்கு இயேசு வரப்போகிறார் என்பதற்கு நீங்கள் ஒரு நட்சத்திரமாய் செயல்பட உங்களை மிக அன்போடு அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடக்கூடிய விதங்கள் பல உண்டு. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய நமக்கு பலவிதமான வழிகள் உண்டு. ஆனாலும் ஒரு முக்கியமான காரியம், இயேசுவினுடைய பிறப்பை நாம் எப்படியும் கொண்டாடலாம் என்பதை விட இயேசுவினுடைய பிறப்பை இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு வரையறையோடு நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவினுடைய பிறப்பு சாதாரணப்பட்டதல்ல. அவருடைய பிறப்பின் மகத்துவம் நமக்கு ஒரு கொண்டாட்டமாகவோ அல்லது ஒரு நல்ல ட்ரெஸ் எடுப்பதோ அல்லது நிறைய ஸ்வீட் பண்ணுவதோ, நிறைய பேரை கூப்பிட்டு வீட்டில் ட்ரீட் வைக்கிறது, இதெல்லாம் சந்தோஷத்தை விட பெருசு என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இயேசு அறிவிக்கப்படாத இடங்களில இயேசுவை அறிவிப்பது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய தலைமுறைக்கான ஒரு ஆசீர்வாதம், உங்களுடைய தலைமுறைக்கான ஒரு பெரிய பரலோக முதலீடு இந்த நேபாள் தேசத்துல உண்டு. இந்த தேசத்திற்காக விதைக்கிறவர்கள் ஒரு நாளும் தரித்தராய் போவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த தேசத்துல விதைத்து கொண்டிருக்கக்கூடிய விதைகள் இங்கு நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த விதைகள் விருட்சமாய் வளர்கிறது. கடந்த ஒரு 2017-18 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பார்க்கும் பொழுது, லாக்டவுனுக்கு பிறகு, அந்த கொரோனா நாட்களுக்கு பிறகு அசுர வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நம்மிடத்துல குறைந்த அளவு காணிக்கைகளும் குறைந்த அளவு பொருளாதாரம் இருப்பதால் பல மிஷனரிகளை இணைக்க முடியவில்லை, பல கிராமங்களுக்கு போக முடியவில்லை, இன்னும் எத்தனையோ மாவட்டங்களுக்குள்ள போக முடியாமல் இருக்கிறது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு புதிய கிராமத்தை தத்தெடுப்பதற்கு, ஒரு பள்ளிக்கூடத்தையே நாம் தத்தெடுத்து நடத்துவதற்கு உங்களால முடியும் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தனியாகவே அதை செய்ய வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் ஏதாகிலும் ஒரு வழியில இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும், ஏதாகிலும் ஒரு வழியில இயேசுடைய சுவிசேஷம் இந்த தேசத்துக்குள்ள விளம்பப்பட வேண்டும். அதற்கான ஒரு அனுகூலமான வாசல் இங்கே இருக்கிறது, அனுகூலமான பாதை இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணிக்கைகள் வரக்கூடிய காரியங்களை எடுத்து நான் பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் அதுல பெரியவர்கள், சீனியர் சிட்டிசன், அங்கிள் ஆண்டி தான் அதிகமாய் உதவி செஞ்சிருப்பாங்க. அப்ப இன்றைக்குள்ள தலைமுறைகளுக்கு, இன்று இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரும், இந்த இளம் யங் ஜெனரேஷன், நீங்களும் இதுக்குள்ள வரணும், வந்து பார்க்கணும் என்ன நடக்குது பார்க்கணும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பார்வைக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும். நீங்கள் இந்த தேசத்துக்குள்ள நடந்து தெரியும் பொழுதே இந்த தேசத்திற்குள்ள கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தேசம் அப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான வாசலை திறந்து வைத்திருக்கிறது. வாருங்கள், வந்து இந்த தேசத்திற்கு பெரிய காரியங்களை செய்யுங்கள். தொடர்ந்து என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில கர்த்தர் உங்களோடு கூட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான காரியம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். இந்த பாடலை பாருங்கள். அது முடிந்தவுடன் நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். நமக்கு உச்சிதத்தின் நாட்டிது, நம்மை உருவாக்கும் ஆண்டிது, முழங்கால்களை மட்டும் முடக்குவோம், முகவரி தேடி காகங்கள் வரும்,
நன்மைகள் தானாய் வந்து சேரும். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவே, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவே. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவே, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவே. பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழச் செய்வே. பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழச் செய்வே. உன் பலகணிகளெல்லாம் பளிங்காகும், உன் மாதில்களெல்லாம் உச்சிதமாகும். என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. வசனத்தினால் உன்னை தேற்றிடுவே, வார்த்தையினால் உன்னை ஆற்றிடுவே. தழும்புகளால் குணமாக்கிடுவே, காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவே. தழும்புகளால் குணமாக்கிடுவே, காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவே. உனக்குள்ளே வாசம் செய்ய எனக்கொரு வாய்ப்பு கொடு. என்னை மட்டும் சுவாசித்திட இதயத்தை இன்றே தந்துவிடு. இதயத்தை இன்றே தந்துவிடு. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவே, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவே. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவே, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவே. உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும். உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும். உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ, உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ. உனக்காய் மரித்ததும் நான் அல்லவோ, உனக்காய் மரித்ததும் நான் அல்லவோ. உனக்குள்ளே வாசம் செய்ய எனக்கொரு வாய்ப்பு கொடு. என்னை மட்டும் சுவாசித்திட இதயத்தை இன்றே தந்துவிடு. இதயத்தை இன்றே தந்துவிடு. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவே, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவே. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவே, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவே. தீராத கடனால் கண்ணீரில் புரண்டாலும், கைகூட காரியத்தால் நம்பிக்கை இழந்தாலும். தீராத கடனால் கண்ணீரில் புரண்டாலும், கைகூட காரியத்தால் நம்பிக்கை இழந்தாலும். உன்னை தூக்கி எடுத்தது நான் அல்லவோ,
உன்னை தூக்கி எடுத்ததும் நான் அல்லவோ, உன்னை மீட்பதும் நான் அல்லவோ, உன்னை மீட்பதும் நான் அல்லவோ. உனக்குள்ளே வாசம் செய்ய எனக்கொரு வாழ்வு கொடு. என்னை மட்டும் சுவாசித்திட இதயத்தை இன்றே தந்துவிடு. இதயத்தை இன்றே தந்துவிடு. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். புரியாத தோல்வியால் கடமிழந்து போனாலும், அறியாத நோயினால் கனிமரமாய் நின்றாலும், புரியாத தோல்வியால் கடமிழந்து போனாலும், அறியாத நோயினால் கனிமரமாய் நின்றாலும், சுகமாக்கும் மறுமருந்து நான் அல்லவோ, சுகமாக்கும் மறுமருந்து நான் அல்லவோ, உன்னை அரவணைக்கும் கர்த்தர் அல்லவோ, உன்னை அரவணைக்கும் கர்த்தர் அல்லவோ. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழச் செய்வேன், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழச் செய்வேன். உன் பலகணிகளெல்லாம் பழிந்தாகும், உன் மாதில்களெல்லாம் உச்சிதமாகும். என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. வசனத்தினால் உன்னை தேற்றிடுவேன், வார்த்தையினால் உன்னை ஆற்றிடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன், காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன், காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவேன். உனக்குள்ளே வாசம் செய்ய எனக்கொரு வாழ்வு கொடு. என்னை மட்டும் சுவாசித்திட இதயத்தை இன்றே தந்துவிடு. இதயத்தை இன்றே தந்துவிடு. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். கிருபை இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளையும் அப்பாவுடைய பரிசுத்த கரம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேபாள் தேசத்தில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து இந்த மக்களுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ள போய் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் நிமித்தம் ஒரு வல்லமை இவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமாக இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தையை வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வெளிப்படுவதாக. நேபாள் கிறிஸ்துமஸ் பரிசை குறித்த இந்த காரியத்தை இவர்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காய் ஜெபிப்பதற்கும் நேபாளுக்காய் கொடுப்பதற்கும், இந்த நேபாள் தேசத்திற்குள்ள தங்கள் குடும்பங்களின் நல்ல ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை தரிசன விதைகளாய் விதைப்பதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும். விசேஷமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நல்ல பொருத்தனைகளை எடுத்துக்கொண்டவர்கள் சபை கட்டுமான பணிக்காக, நேபாள் வேத புத்தகத்திற்காக, நேபாள் தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே புது வருடத்திற்கென்று சொல்லி நல்ல தீர்மானங்களை எடுத்திருக்கக்கூடிய சபைகளுக்காக, சபை போதகர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருந்து கொண்டு எங்கள் ஜனங்களை, எங்கள் பரலோக பங்காளர்களை, ஆண்டவரே பரலோக சொந்தங்களை நிறைஞ்ச மனசோடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த பண்டிகை நாட்கள் எங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து செல்லக்கூடிய அடுத்தடுத்த நிலைகளில ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த பண்டிகை நாட்களினுடைய வீண் செலவுகளிலிருந்து வீண் அலைச்சல்களிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக பலகீனப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பலகீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. புதிய வருடத்திற்குள்ள போவதற்கு முன்பதாக இந்த பலகீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும். இயேசுவின் இரத்தத்தை இந்த பிள்ளைகளின் மேல தெளிக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுடைய கல்வாரி இரத்தம் ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளே, ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளே, ஒவ்வொரு இரத்த நாளங்களுக்குள்ளே உடைய பரிசுத்த இரத்தம் கடந்து வந்து ஆண்டவரே இவர்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் இந்த நிகழ்ச்சி இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களின் சிறப்பு வசனத்தின் வெளிச்சத்திற்குள்ள இந்த இயேசுவை புகழும் நிகழ்ச்சிக்குள்ள இவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தது மாத்திரமல்ல, இது நிமித்தம் இவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை என் தேவன் தந்தபடினால நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பிரயாணங்களில் பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாவற்றின் மேலேயும் இயேசுடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த கரம் இவர்களை தொடட்டும். உம்முடைய பரிசுத்த தொடுதலை இவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். துதிகனமையும் எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கர்த்தர் நமக்காக தந்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தையையும் நீங்க கேட்டீங்க, அந்த பாடலை கேட்டீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது நல்ல ஒரு வாய்ப்பு. நேபாளுக்காக விதைப்பதற்கும் நேபாளத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அநேக இடங்களில பலவிதமான தகவல்களை, பலவிதமான காரியங்கள் நாங்கள் கேட்கிறோம். இந்த தேசத்தை பொறுத்தவரையில இந்த தேசத்திற்கு அநேகர் தேவை. இந்த தேசத்திற்கு அநேக ஸ்தாபனங்கள் தேவை. இந்த தேசத்திற்குள்ள வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அநேகர் இங்கு வர வேண்டும். வந்து இங்குள்ள மாவட்டங்களை, இங்குள்ள கிராமங்களை, இங்குள்ள ஜனங்களை முழுமையாய் புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்யக்கூடிய அநேகர் இங்கு தேவைப்படுகிறார்கள். அதே நேரத்துல இடையில் சில நபர்கள், இடையில் சில குடும்பங்கள், இடையிடையே சில ஊழியர்கள் அல்லது சில நபர்கள் இங்கே வந்து நாங்களும் நேபாளத்துல ஊழியம் செய்கிறோம் என்ற ஒரு தோரணையை, ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில கொண்டு வரும் பொழுது அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இது பொழுதுபோக்கு அல்ல, இது வயிற்று பிழைப்பு அல்ல. இந்த தரிசனத்தை, இந்த தேசத்துல நடக்கக்கூடிய ஊழியத்தை ஒருவேளை விளையாட்டுத்தனமாகவோ, தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காகவோ அல்லது பொழுதுபோக்குக்காகவோ யாராகிலும் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களிடத்துல வரும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் நல் ஆலோசனை சொல்லி அவர்களை இந்த தேசத்துல ஒரு கிராமத்தை அல்லது ஒரு மாவட்டத்தை அல்லது ஒரு சில சபைகளை கட்டுவதற்கு அல்லது ஒரு 100 பிள்ளைகளை எடுத்து வழிநடத்துவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். என்னென்று சொன்னால் இது ஒரு தனி மனிதனாகவோ அல்லது ஒரு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ஃபீட் நேபாள் மூலமாகவோ இதை செய்ய முடியாது. எனவே இதை நீங்கள் புரிந்து கொண்டு, என்னுடைய ஆசை தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு அநேகர் எழும்பி இருப்பதை பார்க்கிறேன். நான் எல்லாருமே எழும்பின வேகத்துல உள்ள வந்து அப்படியே 2 நாள் சுத்திட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாருங்கள், இந்த தேசத்துக்குள்ள வந்து இருங்க. இந்த தேசம் உங்களுக்கான ஒரு அனுகூலமான வாசல், ஒரு திறந்த வாசல். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்கள். வாருங்கள், இந்த தேசத்துக்குள்ள இயேசுவின் பிறப்பை அறிவிப்பது மாத்திரமல்ல, எப்படி நாம் 2வது வருகைக்காக காத்திருக்கிறோமோ அதுபோல இன்னும் முதல் வருகை கூட தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. அவர்களுக்கு இயேசுவை அறிவித்திட வாருங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் அனைவருக்கும் பிறந்த பாலன் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மே காட் பிளஸ் யூ. வழிகாட்டும் நட்சத்திரம் வரலாற்றிரண்டாய் பிரிந்ததையா, வருவோரை போஷிக்கும் நட்சத்திரம் நேசருக்கோ இடமில்லை என்றது. வழிகாட்டும் நட்சத்திரம்